பிரித்தானியாவை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்ளுமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈஸ்ட்ஹாமில் இடம்பெற்ற தீ விபத்தின் போது ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார், 5 பேர் காயமடைந்துள்ளார்கள். நாளை இடம்பெறும் யூரோ கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியை முன்னிட்டு பிரித்தானியாவில் உள்ள மதுபான சாலைகளுக்கு மேலதிகமாக 2 மணி நேரம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. பிரித்தானியாவை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்ளுமாறும் பிரசல்ஸுடன் நெருங்கி செயல்படுமாறும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவில் இடம்பெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடன் நடத்திய சந்திப்பின் போதே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். ஆனால் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். வாஷிங்டன் நகரில் அமைந்திருக்கின்ற வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மரிடம் மேற்படி விடயத்தை வலியுறுத்தி கூறினார். எனவே வரும் காலங்களில் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ எந்த அளவில் இணைந்து செயல்படும், எப்படியான நிபந்தனையின் கீழ் அந்த செயல்பாடுகள் இருக்கும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், புதிய அரசாங்கத்தின் கீழ் பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கப் போகிறது என்று. லண்டன் ஈஸ்ட்ஹாம் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தின் போது ஒருவர் பலியானதுடன் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. இன்று காலை ஈஸ்ட்ஹாம் நகரில் அமைந்திருக்கும் நேப்பியர் ரோட் எனும் முகவரியில் உள்ள ஒரு வீட்டில் தீ பரவ ஆரம்பித்தது. உடனடியாகவே தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து குறித்த பகுதிக்கு 6 தீயணைப்பு படை வாகனங்களுடன் 40 தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்துக்கு விரைந்து வந்தார்கள். காலை 8:30 மணி தொடக்கம் காலை 9:10 மணி வரையான நேர பகுதிக்குள் கடுமையாக போராடி அவர்கள் தீயை கட்டுப்பாட்டின்குள் கொண்டு வந்தார்கள். இருந்த போதிலும் கூட அந்த சம்பவத்திலே ஒருவர் உடல் கருகி பலியாகி இருக்கின்றார். 5 பேர் படுகாயமடைந்து அருகில் இருக்கின்ற மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரிஸ்டல் பகுதியில் அமைந்திருக்கும் கிளிஃப்டன் எனும் பாலத்தில் ஒரு மர்ம சூட்கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டமையும் அதனுள் மனித உடலினுடைய பாகங்கள் இருந்தமையும் நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருக்கிறோம். இப்போ அந்த சூட்கேஸை அந்த இடத்துல வச்சுட்டு போன நபரை இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த குறித்த நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இப்பொழுது மேற்கு லண்டனில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே இன்னும் ஒரு சூட்கேஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனுள்ளும் மனித உடலின் பாகங்கள் இருந்தமை தெரிய வந்துள்ளது. எனவே இந்த சம்பவம் இப்பொழுது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 இடங்களிலும் மனித உடல்கள் எப்படி வந்தன, இந்த 2 சம்பவங்களுடன் தொடர்புடைய வேறு நபர்களும் இருக்கின்றார்களா போன்ற விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே வழியில் இன்று காலையில் கைது செய்யப்பட்டிருந்த குறித்த நபர் இப்பொழுது லண்டனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அவரிடத்திலே மேலதிகமான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவருடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை தேடி போலீசார் வலை வீசியுள்ளார்கள். M62 நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற ஒரு மோசமான வாகன விபத்தில் சிக்குண்டு 2 விமானிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை அதிகாலை 5:30 மணி அளவில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 2 விமானிகள் லிவர்பூல் விமான நிலையத்தை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாடகை வாகனத்தில் டாக்ஸியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் அந்த பகுதியால் சென்று கொண்டிருந்த ஒரு கனரக வாகனம், லொரி வகையான ஒரு வாகனம் கட்டுப்பாட்டை மீறி அந்த வாகனம் இந்த காருடன் மோது விபத்து ஏற்பட்டு அந்த இடத்திலேயே 2 விமானிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 விமானிகளும் 24 மற்றும் 28 வயதுடையவர்கள் என்று சொல்லப்படுது. இவர்கள் ராயனேயர் விமான சேவையில் விமானிகளாக பணிபுரிகின்றார்கள். அதேவேளையில் குறித்த அந்த கனரக வாகனத்தினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு 61 வயசு. இந்த மோசமான விபத்தை ஏற்படுத்தி 2 பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தார் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. நாளை நடைபெற இருக்கும் யூரோ கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றே தீரும் என நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கின்றார் இங்கிலாந்து அணியினுடைய முகாமையாளர் கேரத் சவுத்கேட். அவர் தெரிவிக்கின்ற போது அணி வீரர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அவர்கள் கடுமையான பயிற்சி எடுத்து வருவதாகவும் இந்த போட்டியில் நிச்சயமாக தாங்கள் வெல்வோம் எனவும் உறுதிபட கூறியிருக்கின்றார்.
அதே வேளையில் நாட்டு மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக கடும் கோபத்தில் இருப்பதாகவும் அப்படி கோபத்தில் இருக்கின்ற மக்களை தற்காலிகமாக மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு இந்த வெற்றி உதவியாக இருக்கும் என்றும் அணியினுடைய முகாமையாளர் கேரத் சவுத்கேட் தெரிவித்துள்ளார். பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி படகில் வருபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அந்த வகையில் நேற்றைய நாளில் ஒரு படகில் 44 அகதிகள் பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி வந்திருக்கின்றார்கள். அதேவேளையில் நேற்று முன்தினம் புறப்பட்டு வந்தவர்களில் 67 பேரில் படகு உடைந்ததில் 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளை நடைபெற இருக்கும் யூரோ கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியை முன்னிட்டு பிரித்தானியாவில் உள்ள மதுபான சாலைகளுக்கு மேலதிகமாக 2 மணி நேரம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமாக இரவு 11 மணிக்கு மூடப்படுகின்ற மதுபான சாலைகள் நாளை நள்ளிரவு 1 மணி வரை திறப்பதற்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பார்ஸ் மற்றும் பப்ஸ் போன்றவற்றுக்கே இந்த அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஹோம் செக்ரட்டரி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். புதிய ஹோம் செக்ரட்டரி இவத் கூப்பர் இந்த தகவலை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்தியிருக்கின்றார். பிரித்தானிய மக்களுடைய மகிழ்ச்சி தானும் பங்கெடுப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்கு. அது என்னென்று சொன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வளமையாக UK முழுவதும் விற்கப்படுற பியர் இருக்கு தானே, அந்த பியரை விட மேலதிகமாக 10 மில்லியன் பைன்ஸ் 10 மில்லியன் பைன்ஸ் பியர் நாளைக்கு விற்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தகவலை சொன்னதாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் த பியர் அண்ட் பப் அசோசியேஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற தகவலில் தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு மேலதிகமாக 10 மில்லியன் பைன்ஸ் பியர் பிரிட்டிஷ் மக்களால் கொள்வனவு செய்யப்படும், நுகரப்படும் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான தகவல். பிரித்தானியாவைச் சேர்ந்த வாகன சாரதி ஒருவர் பிரான்சில் வைத்து தன்னுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை இழந்திருக்கின்றார். அவருக்கு என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட மிக வேகமாக போயிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஹாலிடேக்கு இப்போ யூகேலேருந்து யூரோப்பில் இருக்கிற நிறைய நாடுகளுக்கு போவோம். அப்படி போய்க்குள்ள எங்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், அவர் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட மேலதிக வேகத்தில் போயிருக்கிறார். அதாவது பிரான்ஸில் இருக்கிற மோட்டோவேயை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மோட்டோவேல பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் 130 ஸ்பீடில் போக முடியும். ஆனால் அந்த 130 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனால் யூகேல கிலோமீட்டர் கிடையாது, மைல் பெர் ஹவர். 2க்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு சொன்னால், காரில் போயிருக்கிறார். அப்போ சைட்டில் 130 போட் போட்டதை பார்த்துட்டு இவர் 125 போயிருக்கிறார். ஆனால் இவற்றை கஷ்டம் என்னன்னு சொன்னால், இவருடைய காரில் மைல் தான் இருக்கு. ஆக்சுவலாக காரில் மைலும் கிலோமீட்டர் 2மே இருக்கும். இவர் அதை கவனிக்காமல் அந்த வழக்கமாக ஓடுற மாதிரி பழக்க தோசத்தில் போயிருப்பார். போகிறதுக்கு 125 மைல் பெர் ஹவரில் போயிருக்கிறார். அதனுடைய பிரான்ஸுக்கான ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 202 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடில் போயிருக்கிறார். உடனடியாக கேமராவில் பிடிபட்டு போலீஸ் பின்னால் துரத்தி போலீஸ் அந்த சட்டத்தை மீறினு சொல்லி இப்பொழுது அவருக்கு ஃபைனும் அடித்து அவருடைய லைசன்ஸும் பறிக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸில் 130 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் எங்களால் போக முடியும்னு சொன்னால், அது UK கணக்கு மைல் கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 மைல் பெர் ஹவர் அந்த வேகத்தில் தான் போகணும். எனவே நாங்கள் யூகேலேருந்து எங்களுடைய காரை ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போய்க்குள்ள மிகவும் கவனமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ லாங் டிரைவிங்கில் இருக்கக்குள்ள இல்லை மெய் மறந்து நாங்கள் டிரைவிங் செய்து இருக்கும்போது இந்த கிலோமீட்டர் மைல் இந்த பிரச்சனையை நாங்கள் மறந்துடுவோம். நாங்கள் பழக்கத்தில் ஓடிக்கொண்டு போகும்போது இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கார் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஞ்ச் ரோவர் கார். இந்த டிரைவர் எங்கே வசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லண்டனிலே வசிக்கின்றார். இவர் பிடிபட்ட இடம் பிரான்சில் இருக்கின்ற A26 வகை நெடுஞ்சாலை ஆகும். எனவே நாங்கள் யூகேயில் இருந்து ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும்போது இந்த மைல் மற்றும் கிலோமீட்டர் போன்றவற்றை கவனித்து ஓடுவது மச் பெட்டர். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.